வணக்கம் டெக் சப்போர்ட் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான அப்டேட் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு அப்டேட் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ரேஷன் கடையில் மொத்த ரேஷன் கடையில் இருக்கக்கூடிய ரேஷன் கார்டோடைய மொத்த டீட்டெயிலையும் நம்ம தெளிவாக பார்க்கலாம். இதுக்கு எந்த ஒரு ஃபோன் நம்பரும் தேவையில்லை. அந்த குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்க, அது என்னென்ன பொருள் வாங்கிட்டு இருக்காங்க, அது என்ன ரகமான ரேஷன் கார்டு அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம் தெளிவாக. அது எப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு கூகுள் குரோம் போய்ட்டு டிஎன்பிடிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலராக நம்ம எப்படி டைப் பண்ணுவோமோ டைப் பண்ணிவிட்டு உள்ள வர ஃபஸ்ட் லிங்க்கில் நீங்கள் போய் நீங்கள் பார்த்துக்கோங்க. இல்லை வெப்சைட் நமக்கு தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க, பார்த்துக்கோங்க. இது இப்போ நம்ம ஓப்பன் ஆகிடுச்சு. இது டெஸ்க்டாப் மோடுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிப்போம். இப்போ டெஸ்க்டாப் மோடு சேஞ்ச் பண்ணணுன்னே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், விசிபிலிட்டி இப்படி தான் வருங்க. இது அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா முகப்பு அப்படின்னு சொல்லி இருக்குது இல்லைங்க. முகப்பில் நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா நியாய கடைகள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். அந்த நியாய கடைகளை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ கிளிக் பண்ணுறது மூலிமா பார்த்தீங்கன்னா இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா இன்றைய நியாய விலை கடைகள் நிலை அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். அது கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ணுறது மூலிமா பார்த்தீங்கன்னா டோட்டலாக டிஸ்ட்ரிக் வைஸ் தமிழ்நாட்டில் டிஸ்ட்ரிக் வைஸ் ரேஷன் கடைகளோட டீட்டெயில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் சேலம் டிஸ்ட்ரிக், அதனால் சேலம் நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ செலக்ட் பண்ண பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் இருக்கக்கூடிய தாலுகாஸ் டீட்டெயில்ஸ் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. இப்போ அந்த தாலுக்கோ நீங்கள் எந்த தாலுக்கோவோ அந்த தாலுக்கோவை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ எங்களுடைய தாலுக்காவை நான் கிளிக் பண்ணிக்கிட்டேன். இப்போ தாலுக்காவை கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்திங்கன்னா அந்த தாலுக்காவில் எத்தனை கிராமப்புற ஊராட்சிகள் இருக்கோ அந்த கிராமப்புற ஊராட்சிகளுடைய டோட்டல் லிஸ்ட்டு இப்போ வந்திருக்கும். அந்த கடையின் முதல் கொண்டு எல்லாம் வந்திருக்கும். சரிங்களா. இப்போ நமக்கு அந்த கடையோட விற்பனையாளர் நேம் தெரிஞ்சால் நேம் வச்சு பார்க்கலாம். இல்லைனா உங்கள் ஊரை வச்சு நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். உங்கள் செல்லில் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அந்த 3 பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபைண்ட் மை பேஜ்னு இருக்கும். அந்த ஃபைண்ட் மை பேஜில் போய் உங்கள் ஊர் நேம் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ரெட்டும் அண்டு ஆரஞ்சு கலர்லேயே எடுத்துகிட்டு வந்துடும். அது ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் எந்த மொத்த டோட்டலாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரேஷன் கார்டுகள் இருக்குது, அது எத்தனை பயனாளர்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, மொத்த குடும்ப உறுப்பினர்கள் எத்தனை பேர் அப்படிங்கிறது தெளிவாக நான் பார்க்கலாம். அது இப்போ நான் அதை கிளிக் பண்ணுறேன். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ கலர் மாதிரி காட்டுறது இல்லைங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ் வந்துடும். அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக குடும்ப அட்டைகள் விவரம் எடுத்துகிட்டு வந்துடும். சரிங்களா. இப்போ குடும்ப அட்டைகள் பார்த்தீங்கன்னா மொத்தம் 1118 அட்டைகள் பக்கமாக இருக்குது இந்த லிஸ்ட்டில். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நம்மளுக்கு எது அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். சரிங்களா. அதுக்காக நான் என்ன ஒரு பயன்படுத்த போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த குடும்பத்தோட நிலைகள் மேலே பாருங்களேன். குடும்ப அட்டை எவ்வளோ இருக்குது, அதில் என்பிஹெச்எஸ் குடும்ப அட்டை எவ்வளவு, சர்க்கரை அட்டை எவ்வளவு, பயனாளர்கள் பயனாளர்கள் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அட்டை நிலவரங்களும் அதில் கொடுத்துருப்பாங்க. இதில் இந்த அட்டையோட நிலவரத்தில் நம்ம ஏதாவது ஒரு அட்டையை நம்ம கிளிக் பண்ணுறது மூலிமா அந்த குடும்பத்தில் எத்தனை உறுப்பினர்கள் இருக்கிறாங்கிற டீட்டெயில் தெளிவாக அதில் காட்டிடுவாங்க. பாருங்கள். இது போன்று ஒரு அட்டையோட எந்த ஒரு கான்டாக்ட் நம்பரும் இல்லாமல் அந்த குடும்பத்தில் எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயோ இல்லை உங்கள் ஊர்லேயோ தெரியாத ஒரு நபர், அவங்க வீடு எங்கே இருக்குது அப்படிங்க மட்டும்தான் தெரியும். அவங்க நேம் மட்டும் தான் தெரியும். ஆனால் அவங்க குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்கிற டீட்டெயில் தெரியாது. அவங்க என்னென்ன பொருட்கள் வாங்கியிருக்காங்கிற டீட்டெயில் தெரியாது. அப்படி கண்டுபிடிக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மூலிமா நீங்கள் கண்டுபிடிக்கலாங்க. ஓகேங்களா. மொத்தம் 80 பேர் இருக்காங்கன்னா 80 பேர்த்தில் அவங்க என்ன ஒரு ரகத்தில் இருக்காங்க, என்ன அரிசி அட்டையா என்னென்னு சொல்லி வாங்கினாங்க, அது அவங்க பரிவர்த்தனைகளை என்னென்ன பண்ணியிருக்காங்கிற தெளிவான டீட்டெயில் இதில் நம்ம எடுத்துக்கலாம். நான் கூறிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அது எல்லாமே ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.